அடுத்தது என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ லைன் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். /n அப்படிங்கிற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் அதாவது இப்போ நான் /n எங்க கொடுத்துருக்கனோ அதுக்கப்புறம் வர எல்லா டெக்ஸ்ட்டுமே நியூ லைன்ல வந்து பிரிண்ட் பண்ணிடும். ஓகேங்களா? ஒரு அவுட்புட் வந்து ஒரு குறிப்பிட்ட ஃபார்மேட் கொண்டு வரணும். இதுக்கப்புறம் நான் அந்த வந்து இங்க ஒரு நியூ லைனுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நம்ம /n அப்படிங்கிற கீவேர்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரேஜ் ரிட்டர்ன் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கும். பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்க, இதை சேவ் பண்ணிட்டு பேக் ஸ்பேஸை ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? இப்போ இங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேரேஜ் ரிட்டர்னுக்கு அப்புறம் எத்தனை ஸ்ட்ரிங் இருக்குது, எத்தனை பைட்ஸ் எடுத்துக்கும், ஒரு ஸ்ட்ரிங்கும் ஒரு பைட்ஸ் எடுத்துக்கும், ஸ்பேஸ் எடுத்துக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்ன்னு ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் இருக்கு. ஓகேங்களா? எஸ்ன்ற கேரக்டர் இருக்குது. ஒரே இதை அப்படி சேவ் பண்ணி ரன் பண்ணுறோம். இது இருக்கா? ஓகேங்களா? இப்போ வந்து இது அவுட்புட்டிங் கிளியர் பண்ணிக்கிறேன். இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா SOMEன்னு வந்திருக்கு. ஓகேங்களா? ஹோம் அப்படின்னு போட்டு /s கொடுத்துருக்கேன். ஆனால் ஹோம் அப்படிங்கிறது பதிலாக சம் அப்படின்னு வந்திருக்கு. இங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, நல்லா பாருங்க. இங்க வந்து மொத்தம் அஞ்சு ஸ்பேசஸ் இருக்கு. ஓகேங்களா? இந்த ஸ்பேஸோட கணக்கு வச்சுக்கோங்க. ஸ்பேஸ் 1, E1, M1, O1, H1. ஓகேங்களா? மொத்தம் 5 கேரக்டர்ஸ் இருக்குது இந்த இடத்துல. /r அப்புறம் என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கேரக்டர் இருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த /r அதாவது கேரேஜ் ரிட்டர்ன் இப்படிங்கிறது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரேஜ் ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் நம்ம இது பண்ணதுக்கு அப்புறம் /r போட்டதுக்கு அப்புறம் வர எல்லா கேரக்டர்ஸையும் என்ன பண்ணுன்னா பிகினிங் ஆஃப் த லைன் கொண்டு போயிடணும். ஓகேங்களா? இப்போ வந்து ஹோம்னு ஒரு லைன் இருக்குன்னா இந்த லைனோட பிகினிங்க்கு வந்து அதை கொண்டு போயிடும். /s அங்கே கொண்டு போனோம் அப்படின்னா இந்த இடத்துல எஸ் வர மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் அதோட சேர்த்து என்ன பண்ணுன்னா இப்போ நம்ம எத்தனை கேரக்டர்ஸ் ஃப்ரண்ட்ல கொண்டு போகிறோமோ அத்தனை கேரக்டர்ஸ் வந்து இரேஸ் பண்ணிடும். இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா /r அப்புறம் ஒரே ஒரு எஸ் மட்டும் இருக்குது. அதை மட்டும் நம்ம இங்க இருந்தா இந்த ஃப்ரண்ட்டுக்கு கொண்டு போவோம். அப்போ எஸ் இங்க வந்துடும். எஸ் இங்க வந்ததுனால ஃப்ரண்ட்ல இருக்கிற ஒரு கேரக்டர் வந்து டெலீட் ஆயிடும். ஓகேங்களா? அப்போ வந்து இது சம் அப்படின்ற மாதிரி ஆயிடும். ஓகேங்களா? இப்படிதான் நடக்கும். ஸோ இதோட அவுட்புட் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இங்கே எஸ் வந்து பின்னாடி போகுது. எஸ் பின்னாடி போயிடுச்சுன்னா அங்க முன்னாடி இருக்க ஹெச் வந்து டெலீட் ஆயிரும். அப்போ வந்து சம் அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா புரியுற மாதிரி சொல்லணும்னா எஸ்க்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விடணும்னு வச்சுக்கோங்களேன். ஸ்பேஸுமே ஒரு தனி கேரக்டர் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்க்கு அப்புறம் ஓ இருக்கும். இப்போ எஸ்ஸையும் ஓவையும் ஃப்ரண்ட்டு கொண்டு போகும். ஓகேங்களா? எஸ்ஸையும் ஓக்கும் ஃப்ரண்ட்டுக்கு கொண்டு போச்சு. எஸ்ஸையும் ஸ்பேஸையும் ஃப்ரண்ட்டு கொண்டு போகும். இது ரெண்டுத்தையும் அப்படியே இந்த இடத்துக்கு கொண்டு வந்துடும். அப்புறம் இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட்ல இருக்கிற 2 கேரக்டர்ஸ், ஏன்னா 2 கேரக்டர்ஸ் மூவ் பண்ணிருக்கோம். அப்புறம் 2 கேரக்டர்ஸ் வந்து எரேஸ் பண்ணிடும். அப்போ வந்து நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் டெக்ஸ்ட். பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா அவுட்புட்ல தெரியும் உங்களுக்கு வந்து எத்தனை கேரக்டர்ஸ் மூவ் பண்ணிருக்கோ அத்தனை கேரக்டர்ஸ் வந்து ஃப்ரண்ட்ல வந்து டெலீட் இருக்கும். ஸோ இப்படிதான் கேரேஜ் ரிட்டர்ன் ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டேப் ஸ்பேஸ். இப்போ பாருங்க, இப்போ ஹோம்ஸ் இருக்குது. இங்க வந்து /t அப்படின்னு போட்டேன் அப்படின்னா ஒரு டேப் ஸ்பேஸ் வந்து கிரியேட் ஆகும். இப்போ பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஆஃப் த லைன், இப்போ ஸ்டோரிஸ்லாம் ரைட் பண்றாங்க, இல்லைன்னா ஒரு அப்டிராக்ட் ரெடி பண்றாங்க, இல்லைன்னா டாக்குமெண்டேஷன் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல ஒரு டாக்குமெண்டேஷனோட அலைன்மெண்ட் வந்து எப்பவுமே கரெக்டா இருக்கணும். இப்போ வந்து நான் ஒரு பேராகிராஃப் பிரிண்ட் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, ஹாய் திஸ் இஸ் டீப் டியூ நியூரான், we are teaching technology in a new way, so we hope you enjoy it அப்படின்னு வருது. இதை வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னாக்கா ஆறுக்கு அப்புறம் ஒரு நியூ லைன், ஸோ ஒரு குட்டி பேராகிராஃப் மாதிரி இதை மாத்துறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இங்க ஒரு நியூ லைன் போடுறேன். ஓகேங்களா? இப்போ வந்து இது பேராகிராஃபா மாறிடுச்சு. இப்போ நான் இந்த அவுட்புட்டை கிளியர் பண்ணிட்டு உங்களுக்கு பிரிண்ட் பண்றேன். ஸோ எப்பவுமே நான் சொன்னோம்ல, எதுக்கு அந்த ஸ்டோரி எக்ஸாம்பிள் சொன்னேன் அப்படின்னா இப்படி ஒரு பேராகிராஃப் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஹாய் திஸ் இஸ் டீப் நியூரான் வி ஆர் டீச்சிங் அப்படின்ற பட்சத்துல ஒரு பேராகிராஃப் ஸ்டார்ட் ஆகும்போது இங்க ஒரு ஸ்பேஸ் விடுறது அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபார்மேட்டிங் மாதிரி, இப்போ அலைன்மெண்ட் மாதிரியே வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு /t போட்டிங் ஒரு ஸ்பேஸ் விட்டோம் அப்படின்னா, ஏன்னா ஸ்டோரிஸ் அப்டிராக்ட் டாக்குமெண்டேஷன் பண்ற எல்லா இடத்துலயும் ஒரு பேராகிராஃப் ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் விட்டு தான் ஒன்ஸ் அப்பான் அ டைம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஸ்டார்ட் ஆகுங்களா. ஸோ இந்த மாதிரி டேப் ஸ்பேஸ் வந்து நம்ம பேராகிராஃப் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா /t அப்படிங்கிற ஒரு எஸ்கேப் கேரக்டர் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா /b எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பேக் ஸ்பேஸ்க்கு. ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, வின்ற இடத்துல நான் /b வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா? /n இருக்கு. இதை வந்து நம்ம சின்னதாக்கிக்கலாம். இது எல்லாத்தையுமே erase பண்ணிடலாம்.
உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காண்டி தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட என்னெல்லாம் இருக்குன்னா ஒரு சின்னதாக ஒரு டெக்ஸ்ட் இருக்கு, ஹாய் திஸ் இஸ் டீப் டு நியூரான் அப்படி இருக்கு ஓகேங்களா. அது கூட ஒரு பேக் ஸ்லாஷ் பி இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை பிரிண்ட் பண்ணுறோம், சேவ் பண்ணியாச்சு. இந்த அவுட்புட்டை உங்களுக்கு கிளியர் பண்ணிட்டு திரும்ப ஒரு ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ இங்கே பாருங்க, ஹாய் திஸ் இஸ் டீப் டு நியூரான் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இப்போ இங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா பேக் ஸ்லாஷ் பி பி போட்டிருக்கேன், அப்பயும் எதுவுமே நடக்கல, ஏன் அப்படின்னு கேக்குறீங்க ஓகேங்களா. ஸோ இங்க பாருங்க, ப்ளஸ் அந்த அவுட்புட் கிளியர் பண்ணிட்டு பண்ணலாம். இங்க பாருங்க, இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் வந்திருக்கு, அந்த ஸ்பேஸ் வந்து ரிமூவ் பண்ணிச்சு ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து இந்த இடத்துல ஸ்பேஸ் இல்லை, ஸ்லாஷ் பிக்கு அப்புறம் ஸ்ட்ரைட்டா போகுது அப்படிங்கிற பட்சத்தில் இங்க ஒரு ஸ்பேஸ் இருக்கு, இந்த ஸ்பேஸ் வந்து அது ரிமூவ் பண்ணி விட்டுரும் ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்பேஸையும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற பட்சத்தில், ஏன்னா பேக் ஸ்பேஸ் எது கொடுக்குறாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு இதை வந்து டெலிட் பண்ணுறது ஓகேங்களா. இப்போ இங்க பாருங்க, இது ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள். இப்போ வந்து நான் திஸ் இஸ் டீப் டியூன் நியூரான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். இங்க பாத்தீங்க அப்படின்னா நான் இது ஸ்லாஷ் பிக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டுருக்கேன் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் அது என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்லாஷ் பிக்கு முன்னாடி என்ன இருக்குதோ அதை வந்து டெலீட் பண்ணுது. நம்ம வந்து இப்போ இங்க பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நான் கர்சரை வந்து இந்த இடத்துல வச்சிருக்கேன். ஸோ இந்த கர்சருக்கு முன்னாடி எது இருக்குதோ அதை நான் பேக் ஸ்பேஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ண அப்படின்னா அந்த கேரக்டர் மட்டும் டெலிட் ஆகும். கரெக்டாக பாருங்க, பேக் ஸ்பேஸ் டெலிட் கொடுத்தேன், என் மட்டும் டெலிட் ஆயிடுச்சு. அதே விஷயம் தான் இங்கே நடக்குது. பி ஸ்லாஷ் பி அப்படிங்கிறது வந்து பேக் ஸ்பேஸ் வந்து டெலிட் பண்ணுது. ஸோ இதை நான் இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணிட்டேன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு கேரக்டர் வந்து டிலீட் ஆயிரும் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பி போடுறதுக்கு பதிலாக இன்னொரு பி போட்டா என்ன நடக்கும், டபுள் ஸ்பேஸ் டபுள், அதாவது டபுள் டைம்ஸ் ப்ரெஸ் ஆயிருமா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா ஆமாம், அதே மாதிரி தான். இங்கே பார்த்தீங்கன்னா அவுட்புட்டில் தெரியும், இங்கே ஹாய் திஸ் இஸ் அப்படின்னு போட்டு இங்கே வந்து டபுள் வி கொடுத்துருக்காங்க, இந்த இஸ் வந்து காணாம போயிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இந்த இதை மட்டும் இக்னோர் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்கு, இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்கு, அப்போ டபுள் ஸ்பேஸ் வரும். ஹாய் திஸ் இஸ் டபுள் ஸ்பேஸ் டிப்யூரா அப்படின்ற மாதிரி பிரிண்ட் ஆகுங்களா. ஸோ இதுதான் பேசிக்காக உள்ள எஸ்கேப் கேரக்டர்ஸ். இது போக எக்ஸ்ட்ராவாக நிறைய எஸ்கேப் கேரக்டர்ஸ்லாம் நிறையவே இருக்குது. பட் நம்ம மோஸ்ட்லி அதை ப்ரோக்ராமிங்கில் வந்து அந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. பிகினராக உங்களை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால ஸோ பேசிக்காக இருக்கிற இந்த எஸ்கேப் கேரக்டர்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இன்னும் நம்ம பழைய வீடியோஸ்லாம் நீங்கள் இன்னும் செக் பண்ணி பார்க்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அடுத்ததான் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்குது. அது கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நாளையோட இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் நாங்கள் உங்களை வந்து எப்போவுமே ஒரு புது புது டெக்னாலஜியோட உங்களை ஃபன் பண்ணி லேர்ன் பண்ண வச்சுட்டே இருப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.